சின்ன ஒரு மேலே இன்னைக்கு பரபரப்பாக என்ன நடந்துன்னு பார்க்கலாம். சித்ராவும் ஈஸ்வரியும் காஃபி குடிச்சிருப்பாங்க. அப்போ தான் சித்ரா சொல்லுவான், ஏன் இந்த தமிழ்ச்செல்வி வந்து நம்ம வந்துட்ட உடனே கண்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சா, அவள் நம்மளை பார்த்து பயந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களாமான்னு கேட்பாங்க. அவள் ஏன் நம்மளை பார்த்து பயப்பட போகிறா? இல்லைம்மா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவள் பின்னாடியே தான் நின்று, நம்ம முன்னாடியே வந்து பேசவே இல்லை, அவள் ரொம்ப பதட்டமாகவே இருந்தா, அதான் ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கேன், நம்ம உடனே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி வந்து கிச்சன் கீழே ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் தமிழ்ச்செல்வி இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்க, நீ போய் சீக்கிரமாக போய் மாடி மேலே போய் எடுத்து தலைக்காணி வச்சுட்டு வச்சுக்கோ, சேது வேற எழுந்திர போறாரு, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி, இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி மேலே போயிடுவாரு. மேலே போனால் சேது வந்து குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமில் போயிடுவான். இவர் டக்குன்னு பெட்டில் போய் படுத்துருப்பான். அப்போ தான் யோசிப்பான், இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துறாரு, எப்பவுமே லேட்டாக தானே எழுந்துவாரு, ரெஸ்ட் ரூமில் தானே நம்ம அந்த தலைக்காணி வச்சிருக்கோம், அவர் வேலை பார்த்துட்டு போறாரோ அப்படின்னு சொல்லி பயந்துனே இருப்பான். அப்போ தான் ஈஸ்வரி வந்து கிச்சனை தேடி பார்ப்பாங்க, இருக்க மாட்டான். ஏமா இவன் அவ்வளோ சீக்கிரம் மாடி மேலே போயிட்டான், நம்ம வெளியே போய்ட்டு கிச்சனுக்கு வரல ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே எப்படி மாடி மேலே போயிருக்க முடியும், இவன் மாசமாக வேற இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனா கூட சீக்கிரமாக ஓடி போயிட்டுருக்கான்னு சொல்லலாம், ஆனால் இவன் மாசமாக இருக்காளே, பார்த்து பார்த்து ஒரு அடியாக தானே வைக்க முடியும், எவ்வளோ சீக்கிரமாக உள்ள போயிருக்கா, இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தில் ஏதோ தில்லுமுள் இருக்குது, இவன் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான், நம்ம அதை கண்டுபிடிச்சி அவனு சொல்லுவாங்க. அப்போ தான் ஈஸ்வரி சொல்லுவான், ஆமாம் எனக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டான்னு தோணுது, நம்ம எல்லாரும் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும், நம்ம ஒரு புடவை கடைக்கு போகலான்னு சொல்லுவாங்க. ஏமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து எனக்கு புடவை கடைக்கு போகலான்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்பாங்க.